அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் பாரதி சமுதாயம் எனும் கவிதை வரிகளில் உள்ள ஒரு சில செய்திகளையும் பாரதியார் குறித்த செய்திகளையும் காணலாம். பாரதியாரின் மொழிப்பற்று மற்றும் தேசிய உணர்வு என்று நோக்கும்போது பாரதி பன்மொழி புலமை கற்றவராக அறியப்படுகிறார். பன்மொழி புலமை பெற்றிருந்த காரணத்தினால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் எனும் வரியின் வழியாக தமிழ் மொழி போல் சிறந்ததொரு மொழி இல்லை என கருத்தை சமூகத்தில் பதிவு செய்துள்ளார். அவரது தமிழ் மொழி மீது அளவற்ற பற்று இருந்தது. அவருடைய தேசபக்தி கவிதைகள் மக்களை ஒற்றுமைப்படுத்தியதுடன் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு பெரும் ஊக்கமளித்ததாக இருந்தது. இதனால் அவர் தேசிய கவி என போற்றப்பட்டதுடன் இந்தியாவில் முதலாக இவருடைய நூல்களே நாட்டுடைமை ஆக்கப்பட்டது என்பது மிகவும் பெருமைக்குரிய செய்தியாகும். பாரதியின் அழியா பாடல்கள் என்று நோக்கும்போது இந்த பாரத சமுதாயத்தில் ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் எனும் கருத்தின் வழியாக நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயம் வெற்றியுடன் திகழ வேண்டும் எனவும் உலகத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து புதுமைகளும் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் எனும் கருத்தையும் பதிவு செய்துள்ளார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் எனும் வரியின் வழியாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் உணர்வுகளும் உணவும் எளிதாக கிடைக்க வேண்டும் என தனது கவிதை வழி கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது இந்தியாவானது இயற்கை வளம் நிறைந்த நாடு என்பதனை இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெரும் நாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு எனும் கவிதை வரிகளின் வழியாக நாட்டின் இயற்கை வளத்தை மட்டுமல்லாது இந்தியாவின் செல்வ வளத்தையும் குறிப்பிட்டுள்ளார். இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் எனும் வரிகளின் வழியாக நம் நாடு அனைத்து செல்வங்களையும் கணக்கின்றி தருவதுடன் இனியொரு விதி செய்வோம், அந்த விதியின் வழியாக அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து உரிமைகளும் இணையாக கிடைக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்துகிறார். அது மட்டுமல்லாது எல்லோரும் அமரர் நிலை எய்தும் வரை இந்தியா உலகிற்கு அளிக்கும் எனும் வரிகளின் வாயிலாக அனைத்து ஜீவராசிகளுக்கும், அதாவது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து சமத்துவ உரிமைகளும் எளிதாக கிடைக்க வேண்டும் என்னும் கருத்தினை தனது கவிதைகள் வழி பதிவு செய்துள்ளார். இத்துடன் எல்லோரும் இந்நாட்டு மக்கள், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், ஆம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் எனும் பாரத சமுதாயம் வாழ்கவே என்னும் கவிதைகளின் வழியாக அவர் சமத்துவ சார்ந்த அதாவது பொதுவுடைமை சார்ந்த சமூகத்தை விரும்புகிறார் என்பதனை தனது கவிதைகளின் வழியாக பதிவு செய்துள்ளார். இறுதியாக பாரதியாரின் படைப்புகள் இன்றும் சமூக நல்லிணக்கத்தையும் தேச ஒற்றுமையையும் வலியுறுத்துவதாக அமைகின்றன. அவருடைய பாரத சமுதாய வாழ்கவே என்னும் பாடல் வழி பொதுவுடைமை கொள்கைகளும் மானுட சமத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. இது பாரதியார் அவர்களின் தொலைநோக்கு பார்வையும் மனித குலத்தின் மீதான அன்பையும் வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. பாரதியார் தமது கவிதைகளின் வாயிலாக சமூக நீதிக்கான குரலையும் புரட்சிகரமான சிந்தனைகளையும் அது மட்டுமல்லாது பெண்ணுரிமை சார்ந்த தெளிவுகளையும் தனது கவிதைகளின் வழி எடுத்து எம்பியுள்ளதை இந்த பாரத சமுதாயம் வழியாக காண முடிகிறது. இவ்வாறாக பாரதி ஒவ்வொரு பன்முக கவிஞராக அறியப்படுகின்ற எழுத்தாளர், சமூக சீர்திருத்தவாதி, பெண்ணியவாதி, கவிஞர், மகாகவி என பல பெயர்களில் அழைக்கப்படும் பாரதி தனது பாடல்களின் வழியாக என்றென்றும் நினைவில் வாழ்ந்து வருகிறார். அது மட்டுமல்லாது மக்களிடையே சமத்துவம் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கவும் மனிதர்களிடையே உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது எனும் பொது உடைமை சார்ந்த சிந்தனையையும் தனது கவிதைகளின் வழியாகவும் தனது நூல்களின் வழியாகவும் எடுத்து எம்பியுள்ளதை காண முடிகிறது. பாரதி 1921 செப்டம்பர் 11 நாள் தனது இன்னுயிரை நீத்து இறைவனடி சேர்ந்தார். இவ்வாறாக பாரதியின் புகழ் எங்கும் நீங்கா புகழ் பெற்று விளங்கும் என்பதனை
இந்த தலைப்பின் வழி நம்மால் அறிய முடிகிறது. இவ்வாறாக பாரதி என்றென்றும் மக்கள் மனதில் நிலை பெற்று வாழ்ந்து வரும் ஒரு மகாகவியாக என்றும் போற்றப்படுவதுடன் போற்றப்படுகிறார். நன்றி, வணக்கம்.